அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. இதுல வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு அருமையான அம்மா தன்னுடைய பிள்ளையிடத்துல கேட்டிருக்கிறாங்க, 4 எத்தனைப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட தன்னுடைய பிள்ளைகிட்ட கேட்டிருக்கு, 4 எத்தனைன்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்னானா, அம்மா 4 10 அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், 4 10ன்னு சொல்றியடா, 4 8 தானே அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொன்னா, இல்லம்மா 4 10 தான், நான் உறுதியா சொல்றேன் 10 தான் அப்படின்னு இருக்கிறான். அப்ப அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க, 4 எப்படிடா 10ன்னு வரும், 8 தானேங்கும் போது அப்ப அந்த பையன் சொன்னானா, இல்லம்மா முந்தானத்து நம்ம வீட்டுக்கு காய்கறி விற்கிற ஒரு அம்மா வந்தாங்க. காய்கறி நீங்க வாங்குனீங்க, வாங்கும் பொழுது நீங்க சொன்னீங்க, அந்த அம்மா சொன்னாங்க 10 ரூபா தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க 2 ரூபா குறைச்சிக்கோங்கன்னு சொன்னீங்க, 8 ரூபா தான் கொடுத்தீங்க. இன்னொரு நாள் நேற்று என்னன்னா கீரைக்காரன வந்தாங்க, அவங்க ஒரு கட்டு கீரை 10 ரூபான்னாங்க. அப்பவும் நீங்க சொன்னீங்க 2 ரூபா குறைச்சிக்கோங்க, 8 ரூபா தான் தருவோம்னு நீங்க சொன்னீங்க. அப்போ நான் இப்போ 4 8ன்னு சொன்னா நீங்க 2 குறைப்பீங்க, அதனாலதான் 10ன்னு சொன்னமா, நீங்க எப்படி 2 குறைப்பீங்க, குறைக்கும் போது 8 கரெக்டா வந்துடும் அப்படின்னா. அப்ப அந்த பிள்ளை தாயை கவனிச்சிருக்கிறான் பாருங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அம்மா 2 ரூபா குறைக்கத்தான் போறாங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொன்ன விதம் 10ன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா தான் அம்மா 2 குறைச்சாங்கன்னா அது 8ஆ வரும்னு. அப்போ நம்ம பிசினித்தனம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பிசினித்தனம் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் நம்ம ரொம்ப கவனமா கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் மத்தியில நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப பிசினித்தனம் பண்ணாம, இந்த வேலை அதான் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வருகிற நாட்கள்ல இந்த 2026ஆம் வருஷத்துல பிசினித்தனம் பண்ணாம சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போகிறது இல்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்கறது இல்லை, விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அதனால இந்த 2026ல சில விஷயங்களை விட்டு கொடுங்க, சில விஷயங்களை உங்களை நீங்க சரிப்படுத்திக்கோங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.